சும்மா அப்படியே பின்னாடி வாங்க. அன்பார்ந்த திருச்சிராப்பள்ளி ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய திருச்சி மாநகருக்கு வருகிற 11ஆம் தேதி அன்றைக்கு வர இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஜனவரி 23ஆம் தேதி அன்றைக்கு மதுராந்தகத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதை பொறுத்து அதுக்கு அடுத்தது மதுரையில் தேர்தல் பிரச்சார கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் 1ஆம் தேதி அன்றைக்கு நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 11ஆம் தேதி அன்றைக்கு வருகிற புதன்கிழமை அன்றைக்கு நம்மளுடைய திருச்சி நகருக்கு வர இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆவலோடு நாம் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வரவேற்பதற்கு. அதே போல் அதற்கான ஏற்பாடுகள் வேலைகள் மிக வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் 2 நாள் இங்கே தான் இருந்தார். எங்களுடைய மரியாதைக்குரிய திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களுடைய ஆலோசனையில் இந்த பணிகள்லாம் தொடங்கியிருக்கு. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இங்கே வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனை பேரில் இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கூட்டம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். இந்த கூட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய உரை கேட்க, அவரை வரவேற்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தொண்டர்கள் சகோதரர்கள் எல்லாருமே ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறோம். அண்ணா கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்ப்பது கிட்டத்தட்ட இப்போதைக்கு கணக்குப்படி 7 லட்சம் பேர் வருவதற்கான ஏற்பாடுகள் ஆகியிருக்கிறது. மொபிலைசேஷன் அதற்கான, ஏன்னா எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, ஐஜேகே, ஏசிஎஸ் அண்ணன் அவர்கள், டிடிவி அண்ணன் அவர்கள், அண்ணன் பிஎம்கே, எல்லா கட்சியினுடைய தொண்டர்களும் இங்கே வர இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட சகோதரர்கள் எங்களுடைய மிகப்பெரிய அளவில் இங்கே வந்து தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கும். யார் சொல்லியிருக்காங்க? அண்ணா அவர் வந்து தோல்வி பயத்தில் இருக்கார். அண்ணா தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கிறார். எப்போ வந்து தேர்தல் நடந்தாலும் அவர் தோல்வி என்பது அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அது அவர் கவர்மெண்ட்டில் இருக்கார், நிறைய சர்வே கிர்வெல்லாம் அவருக்கு வந்திருக்கும். அதனால் அவருக்கு வந்து இன்றைக்கி நாம் தோல்வி என்பது உறுதியான ஒன்று. அதனால் தோல்வி பயத்தில் அவருக்கு கண்டதையும் பேசி கொண்டு இருக்கிறார். அண்ணா நேற்றைக்கு மேற்கு வங்கத்தில் நடந்த சம்பவம் மிகவும் கண்டனத்திற்குரியது. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடைய புரோட்டோக்கால், அவர்களுக்கான அந்த வரவேற்பு, அந்த புரோட்டோக்காலை மேற்கு வங்காள அரசு, அதாவது இண்டி கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இண்டி மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கிற அந்த கூட்டணி சார்ந்த ஒரு கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பிரீச் ஆஃப் வைலன்ஸ் புரோட்டோக்கால் நடந்திருக்கிறது. அது வந்து ஜனாதிபதி அவர்கள் வரும்பொழுது முதலமைச்சர் அவர்கள் போய் வரவேற்கணும், வரவேற்கல. அல்லது ஒரு அமைச்சரை கொடுத்துருக்கணும், ஒரு அமைச்சரும் போகலை. அல்லது ஒரு சீஃப் செக்ரட்டரி போய் வரவேற்றிருக்கணும், சீஃப் செக்ரட்டரியும் போகலை. இது அதை விட அவர்களுக்கு அந்த போய் மாநில புரோட்டோக்கால் கொடுக்காத ஒன்றும். அதே போல் அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கான ஜனாதிபதிக்கான அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அந்த காவல்துறை முழுமையாக செய்யவில்லை. மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனாதிபதி என்பவர், அதுவும் குறிப்பாக அவங்க வந்து ஒரு மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்த பழங்குடியின இனத்தை சார்ந்தவர். அவங்க அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்திருக்கும்போது அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக மம்தா பானர்ஜி அவர்களுடைய செயல், இண்டி கூட்டணியுடைய செயல்
வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சார் நேற்று விஜய் வந்து பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்துருக்காரு. நீங்க 2000னா அவர் 2500ன்றாரு. 1 சவரன் தங்கம் தரேன்றாரு பெண்களுக்கு. அண்ணன் சீர் தாய்மாமன் சீர் திட்டம்னு சொல்லுவாங்க. அண்ணா இலவசங்களே வேணாம்னு சொல்லிட்டு இப்போ அவரும் இலவசங்களை அறிவிக்கிறார். ஏற்கனவே ஒரு சர்ச்சையும் அவரை சுற்றி இருக்கு. அண்ணா நீங்கள் பாருங்கள், அவர் தான் இலவசங்கள் இல்லைன்னாரு, இப்போ இலவசத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, இது எல்லாமே வந்து அவர் வந்து இன்னும் யாருமே அவர் வந்து முதல் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு தேர்தல். அவர் இன்னும் எதுவும் ப்ரூவன் கிடையாது, எதுவும் நிரூபிக்கலை. தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார், இல்லை எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்குவார் என்பது எந்தவித கூட்டங்கள். நீங்கள் சிரஞ்சீவி அவர்களுடைய கூட்டத்தை நம்ம பார்த்தோம் ஆந்திராவில். சினிமா நடிகர் எவ்வளோ பெரிய கூட்டங்கள் வந்தது. அந்த கூட்டங்கள்லாம் என்னென்னாச்சு? சகோதரர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு கூட்டம் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குது? அதாவது சினிமா நடிகர்களை பார்க்க வர்ற கூட்டம் வேறு, அரசியலுக்கு வருகின்ற சகோதரர்கள் அரசியல் நோக்கத்தோடு பார்க்கின்ற கூட்டம் வேறு. அதாவது சினிமாவை பார்க்குறாங்க, ஆனால் அது அரசியலுக்கு சினிமா ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு அரசியலில் மாறுவாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அல்லது அவர்களுக்காக வேலை செய்வாங்கன்றதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சிருச்சாங்க. கவர்னர் மாற்றம் சொல்றப்ப வந்து திமுக பிரச்சார பேர் இங்கேயே மாற்றிருக்காங்க. எத்தனை பேர் கவர்னர்? ஆனால் நார்மல் கவர்னர் ப்ரொசீடிங் மாறுதல் வந்து நார்மல் ப்ரொசீடிங்ஸு. நேராக பார்க்குறதுட்டு ஒரு நார்மல் கட்டசி இது. ஆனால் அவர்கிட்ட நடந்துக்கிட்ட விதங்களை நம்ம பார்த்தோம். அவரை வந்து ஒரு கவர்னராக பார்க்காம இன்றைக்கு வெஸ்ட் பெங்காலத்தில் எப்படி இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தியிருக்கிறார்களோ, அவர்களை அவமரியாதை செய்திருக்கிறார்களோ, அதே போல தான் தமிழகத்தில் தொடர்ந்து அவர்களை அவமரியாதை செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி அண்ணா. ஆனால் அதெல்லாமே எங்கள் தேசிய தலைமை சொல்லுவாங்க. நான் கூட்டணி பற்றி பேசுகிறோன்னா நான் சொல்ல முடியாது, அது எங்களுடைய தலைமை. கூட்டணி ஆனால் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தானே ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். எங்களிடத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கட்சிகள் எங்கள் கூட்டத்தில் கூட்டணியில் இருக்கிறாங்க. அது நீங்கள் ஏற்கனவே மதுரை கூட்டத்தில் பார்த்தீங்க, மதுராந்த கூட்டத்தில் பார்த்தீங்க, இங்கேயும் திருச்சியிலையும் பார்க்க போகிறீங்க. எங்கள் கூட்டணி இன்றைக்கு வந்து திமுகவை விட முன்னோக்கி வேகமாக பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. கேஸ் விலை உயர்வு ஆனால் இது நான் பல முறை உங்களுக்கு தெரியும், இது வந்து சர்வதேச சூழ்நிலைகளை பொறுத்தது. சர்வதேச சூழ்நிலைகள் தாண்டியும் கூட மத்திய அரசாங்கம் பல முறை நாம் அதை கண்ட்ரோலில் தான் வைத்திருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றதில் கவனமாக இருந்து கொண்டு விலையேற்றம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ ஏற்றிருக்கீங்க கேஸ். ஆனால் அதுதான் நான் சொன்னேன், சர்வதேச அளவில் சூழ்நிலைகள் உங்களுக்கே தெரியும். எல்லா இடங்கள்லையும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அது பொருள்கள்லாம் இங்கே வந்து அதுக்கான அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க.